சக்கம்பட்டி சக்கம்பட்டி என்பதற்கு சிட்டாம்பட்டி என்பது எழுத போறாரு. சிட்டாம்பட்டி ஊருட சேர்வது விளக்கம் செம்மாகி அம்மாளுக்கு ஒரு கல்லர் குடியில் பிறந்து கல்லர் குடியில் வளர்ந்து வந்த கல்லர் மகன் பெற்றிருந்த வீழச்சாமி என்பதோ எழுத பெயரார். இந்த வீழச்சாமியோ 5 வயது அரியா பருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபடி ஆட்டம், சிலம்பாட்டம், போராட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை எங்கே நடைபெற்றாலும் அங்கு சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். ஒரு நாள் சமயமும் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய சக்கம்பட்டி கருகாமலுக்கு முரங்காம்பட்டியில மஞ்சு பெட்டு நடைபெறுவத விளக்கம். அந்த மஞ்சு பெட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய முத்துராக இருவரும் மாடுபிடிக்க செல்வது விளக்கம். அந்த தை மாதம் 3ஆம் தேதி என்று என்னுடைய வீட்டில எனக்காக 5வது பிறவாகியா கோரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே போனார்? எப்ப எங்க போனா தெரியுமா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் பொழுது முடிச்சாங்க போவீங்க. பொழுது முடிச்சா டீ கடைக்கு டீ குடிக்க போவா? உண்மையை சொல்லு. நீ எல்லாம் டீ கடைக்கு போறாள? ஏன் ஓவர் வயசுல இறக்க? சரி இருக்கட்டும்ப்பா. ஆனா எப்ப குடிக்காரே பொழுது விடுச்சது நீ எந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, எந்த இடத்துல கள்ளு சாராய வைக்கிறாங்கன்னு எந்நேரம் குடிபோதையில் இருக்கிறா? எப்ப இல்லங்க, நாங்கள வாங்கலுக்கு தான் போவோங்க. நல்ல மனுஷன்டா. எட்டு வாங்கலுக்கு தான் போவோம். என்னை ஓட்ட கொண்டு மோசமான குடிகார போய் அப்ப உண்மையில அப்பேற்பட்ட குடிகாரனுக்கு போகவே நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்ல மனுஷன். நல்ல மனுஷனா? சத்தியமா குடியார மக்களோட நிக்க மாட்டேன். நீங்களா குடிக்கிற ஆளுகளை கண்டாலே இப்ப எனக்கு பிடிக்க மாட்டேன். ஐயோ குடிக்க மாட்டாங்க. அந்த வாடகை எனக்கு ஆகாதீங்க. பக்கத்தோட போக மாட்டேன். அப்படி பொழுது விடுஞ்சதும் கஞ்சாவையும் கள்ள சாராயத்தையும் கலந்து குடிச்சிட்டு அந்த உரங்காம்பட்டி மஞ்சுபட்டுக்கு மாடு குடிக்க புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்படும் பொழுது நீ ஆத்தா செம்பாவி எவ்வளவோ சொல்லி தடுத்தாய். அப்பனே நீ எல்லாம் மனுஷனாடா? யாரு ஒண்ணு இல்லையா? நீ எப்பன கேட்கிறா? நீ எல்லாம் மனுஷனாடா? உனக்கு அறிவு இருக்குதா? நீ சோத்தத்தான் நிங்கிறியா? சோறு திங்கிறது இல்ல, பிரியாணி தான் சாப்பிட்டேன். அவன் குஸ்கா சாப்பிட்டேன் பார்த்து உன்னைய சொல்லணும். ஐயா எப்பன பார்த்து கேட்கிறாய் ஆத்தா? அட மான கட்டமணி, நம்ம மகனுக்கு 5 வயது அறியாத பருவ சின்ன பையன். சரி, இன்னைக்கு தாயை மனுக்கு 5வது பிறந்தநாளை விழா கொண்டாடணும். சரி, அதை கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியடா? போயத்த மாடு கூட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய வளர்க்க யாரையா இருக்கிறா? என்னைக்குமே என் பேச்ச கேட்க மாட்டேன். ஆனா குடியார பிள்ளை இன்னைக்காச்சும் நான் சொல்றதை கேடான்னு. சரி, எவ்வளவு எடுத்து சொன்னாயா? கேட்டாடா? எப்ப நீ என்னடி சொல்றது? நான் அதை கேட்கறது. நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன் அப்ப சொல்றதுக்கு. சரி, 2 பேருக்குள்ள வாக்காளம் வந்துருச்சு. அடிச்சடி சண்டை வந்து அடிச்சுக்கிட்டு உருவாகி ரோட்ல கட்டி பிடிச்சிட்டே அடுத்தது சண்டை இல்லையா? சண்டைகள அப்ப போய் ஆத்தா சொன்னா, என் பேச்சை மீறி போகாத, என் பேச்சை மீறி நீ போகாத, மீறி போனீங்கன்னா உசுரோட வீடு திரும்ப மாட்டேன் போக தடுத்தாவதான் சனியை முடிச்சவன். அவனா பொம்பளை ஐயா. யார பெத்த தாயை பத்தி இப்பதான் பார்க்கலாம். பெத்த தாயும் சரி, பட்டியல் உள்ள தாய் கட்டண பொண்டாட்டியா இருக்கட்டும், பெத்த தாயா இருக்கட்டும், வீட்டுல ஒரு ஆம்பளை வெளியே போனானா ஒரு நினைச்சம் தண்ணியை கொடுத்து ஆத்து பத்தமா போயிட்டு வந்துருங்கன்னு வழி அனுப்பி வைக்கணும். ஆனா போகும்போதே நீ ஊடு உசுரோட வரமாட்டேன், மாறு கொண்டு நீ செத்து போயிடக்கூடாதுன்னு அபச்சகமா பேசலாம் ஐயா. என் தாய் தடுத்தா. சரி, என் தாய் தான் தடுக்கிறாள். இந்த குடியார போட்ட போதைக்கு மூணு நீ வீட்டுல இருக்க வேண்டியதானே? இருக்க வேண்டியதானே? மாடு குடிக்கிறத முக்கியமான போயிட்டாங்க உரங்காம்பட்டி. சென்ற இடத்துல அந்த உரங்காம்பட்டி மஞ்சு வெட்டிலேயே எப்ப சேதுபதி மாடு வெட்டு மாட்டு வந்து விட்டா மாட்டு வந்து விட்டா தந்தை வந்து விட்டா எப்ப செத்து போயிட்டாயா? தந்தை சேதுபதி இருந்து விட்டா. எப்ப செத்து போன பிறகு என்னைய வளர்க்கறதுக்காக யாத்தா சம்பாகி ஒரு கோணார் குடியில பண்ணைக்கு இருந்தாங்க. தினமாகிற பசுமாடு மேய்ச்சா. வீடு விடாத வட்டி செம்பு விளக்கணா இதெல்லாம் வெடுக்காக கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வளர்க்கான்னு எண்ணெய் வளர்க்கறதுக்காக. அப்படியே நான் என் ஆத்தா இதை கஷ்டப்பட்ட வளர்த்தாடும். எந்த ஒரு தாயும் மனசுல ஒரு ஆசை வச்சிருப்பாள்ல. ஆமா, ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, செல்ல புள்ள நல்லா படிச்சு நல்லா படிச்சு. ஆமா, இவன் படிச்சு நாளைக்கு ஒரு பெரிய வந்துட்டாங்க கலெக்டர்.
அப்படிதான் போயிருந்தேன். இந்த வேலைக்கு ஏண்டா வரப்போது? ஏதோ ஒரு ஆசையில என் ஆத்தா என்ன கொண்டு பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாயா? பள்ளிக்கூடத்துலயா? ஏண்டா அப்படியே நீ படிச்சிருப்பீல? சேர்த்துட்டு அவ வீட்டுக்கு என் மண்டக்கறக்க நான் எங்கேயா பள்ளிக்கூடத்துக்கு போனேன்? என்ன பண்ண? பாட புத்தகத்துல கள்ளி காட்டுல தூக்கி இருந்துட்டு காலப்பூர் தருவாரு கட்ட கையில் எடுத்துக்கிட்டேன். என் சக்கம்பட்டி இலக்கியது விளக்க வெள்ளமலை காடு ஒரு பெரிய மாங்காடியா. சரி, அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். ஏன் மத்த நாள்லாம் மாட்டேன்? ஏன்? அங்கதான் விஷயம் இருக்குது. எப்படி விஷயம்? விஷயம் இல்லாம ஒரு இடத்துக்கு போக முடியுமா? ஏய், நல்லா கேட்டுக்க. எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போடணும், அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாட ஓட்டி வருவா. வெள்ளாட ஓட்டிட்டு அங்க வருவா ஒருத்தி. யாரு? அவளை பார்க்க தாயா போறது. இருக்கு பேசவா? அந்த வெள்ளமலை காட்டுல மழை உச்சியில ஒண்டி புளிய மரமும் ஒண்ணு இருக்குதுயா. ஒரே ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்தை தூருல இத்த தண்டி பொந்து, பெரிய பொந்து. அவ்வளவு பொந்து இருக்கா? புளிய மரத்துல பொந்து விழுந்த மரம். அந்த பொந்துக்குள்ள என்னோட வெள்ளம்பு காடுக்கு ஒரு கவுதாரி கட்டலாத்தையை வெளியே வச்சுட்டு வேட்டைக்காரன் அசதியா சபடியிலே கண்ணாசந்து நான் பாட்டுல படுத்துருக்கிறதுக்கு இந்த சண்டாளி ஆள் ஓட்டி இங்க வந்தவன் ஆட வச்சமா வீட்டை பார்த்து போக வேண்டியதானே. ஒரு ஆம்பளை அங்கே படுத்து கிடக்கிறானே, அவன் நல்ல மனுஷனும் குடியார போயிடும். சொல்ற நியாயத்தை கேளியா நீங்க? குடியார போயிடும். நம்ம ஒரு பொம்பளை பிறந்த இடத்துக்கு எதுக்காக போகணும்? நம்ம வாட்டில ஆட ஓட்டிக்கிட்டு விலகி போயிடும். அந்த சண்டாளி அன்னைக்கு போயிருந்தானா இன்னைக்கு இந்த ரொம்ப வந்திருக்குமா? நீ போயிருக்க வேண்டியதானே. இந்த நான் பாட்ட படுத்துக்கிறதையா அவையே அங்கே வரணும். இந்த நாடகம் வந்திருக்குமா? நம்மளதான் இந்த ஊர்ல கேட்டுக்க போறாங்களா? ஆனா என் மனசுல அப்படி என்ன என்னைக்கும் இருந்தது இல்ல கலை. என்ன ஒரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. பெண்களை தேடி போக கூட நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு. ஓஹோ, அப்ப ஒரு கட்டுப்பாடு. அப்ப அப்படி நினைச்சுக்கிட்டு நான் பாட்ட படுத்துருக்கேன். இவன் ஆடை ஒட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்துட்டாயா. பக்கத்துல வந்து குறு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா. வச்ச கண்ணு மாறாம என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க. அன்னைக்கு தாயா வாழ்க்கையிலேயே முதல் முறைக்கு நாலு பெண்ணை எடுத்து பாக்குறேன். இல்லங்க வச்ச கண்ணு மாறாம அப்ப ஒன்றரை கண்ணா இருக்கு. என்ன பாரு, வேற எங்கிட்டு போயிடாம அவளையே பாக்குற. அப்படி அன்னைக்கு தாயா வாழ்க்கையில் முதல்ல ஒரு பிள்ளையை பாக்குறேன். ஏன் எடுத்து பார்த்தா சும்மா சொல்ல முடியுமா? அழகு அழகு அம்பிட்டு ஒரு அழகையா பிரம்மன் படைப்பில் இப்படிப்பட்ட அழகான பிள்ளைய என் வாழ்க்கையில பார்த்துக்கிறேன். அப்படியா? அப்படி ஒரு அழகு, பேர் அழகு. அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வர என்ன உடம்புல நான் சொல்லி சேரங்க. அம்பிட்டு ஒரு நிறமையாவ ரெண்டு அவ என்னைய பார்க்க, நான் அவளை பார்க்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவங்க உன்னைய பார்க்க, நீ அவங்கள பார்க்க, அவங்க உன்னைய பார்க்க, அவங்க அவளைத்தான் பார்த்தேன். பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை. என்ன? ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு பொண்டாடி ஒருத்தி வருவாளா இல்லையா? ஆமா. இங்க இருந்து ஒருத்தி வர போறா. வர்றவன் நல்லவளோ கெட்டவளோ எப்படிப்பட்ட குணக்காரியா இருப்பான்னு நமக்கு தெரியுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கெடுத்த வரம், கொடுத்த வரமையா? அமைஞ்சதெல்லாம் கெடுத்த வரம், அமைவதெல்லாம் நல்லபடியா அமையிட்டான். அப்படி எங்கிட்ட ஒருத்தி வர போறவ. சரி, வரவன் நல்லவளா இருக்கணும். ஆமா. அப்படி நம்ம மனசுல ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? நல்ல பொம்பளையா வரணும்னு. பொம்பளையா நல்ல ஒரு பெண்ணா வரணும். ஆமா. எனக்கு வர போற என் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணும். நான் சொன்ன அதை சரிதாங்கிறவளா இருக்கணும். ஆமா. என் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணுங்கிறதுக்காக அவளை பார்த்த கடத்துல முடிவு பண்ணையா. என்ன கட்டணம்? அவளை தாண்டா கட்டணும். கட்டலனா நாட்டுக்கிட்டு செத்துறணும். அப்புறம் எதுக்கு அந்த எனக்கு பொண்டாட்டிக்கு வந்தாங்க ஐயா. வாழ்ந்தாலும் ஒரு நாள் ஆச்சு ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு. அவளோட வாழ்ந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும். அப்படியே அந்த சண்டாளி மேல ஆசை வச்சனே. அவ யாரு தெரியுமா? யாரு? அவ எந்த ஒரு காரியம் தெரியுமா? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்தவர். மலைச்சாமி கோளாறுக்கு மலையாளருக்கு பிறந்தவையா. அவளுக்கு 7 அண்ணன்மார்கள். செத்த அப்படின்னா ஒருத்தனாலே தூக்கி வச்சு குத்துவாங்க, 7 பேர் வச்சு வச்சு குத்துவாங்கல்ல. ஓட்டுற வண்டியை ஒழுங்கா ஓட்ட இதுக்கெல்லாம் வருவாங்க. அந்த 7 அண்ணங்களுக்கு மலைவளாக அந்த சண்டாளி வெள்ளிய பார்த்தா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள பார்த்தீங்க. அவளை பார்த்த நாள்ல இருந்து மேல ஆசை வச்சேன். அப்படி ஒரு ஆசை வச்சேன். எப்படி விரும்பணும் தெரியுமா? அவளை எப்படி? 15 கிலோ குறைச்சிருக்கிறேன். திருத்த கொடுக்கலாம் சட்டாளி. அதே யாவும் போட்டாங்க. சீசன்ல சவால் சரியான வாத்துருவா பாக்க பாரு. வாயிடும் தந்தன
தூரத்திலே அப்பனையும் எனக்காக காத்திருந்தேன், நீ எனக்காக காத்திருந்தேன். கம்மக்கரத்திய கண்மையில் நீ வம்பு கட்டி என்ன அணைச்சிக்கிட்ட, கட்டியும் அணைச்சிக்கிட்ட. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் அம்பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், அது உனக்கு தெரியும் அவன் பாசம். அத்த மகளே, செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நம்பலையே. பத்து கடலான பெற்ற வல்லவர்கள் கண்டது, பத்து கடலானம் யாரும் கண்டதில்லையே. ஏழைக்கென நன்ற தேவதையே, சரி பாதி இளவா, நடக்கையில் உன் கூட வரும். நிலை போலே நான் இளவா, பொன்முத்த ராதையன, ராமன் உண்டு சீதையன. சரணம் போல வந்தவளா, எனக்கு வேற வேலையில்லை, நட்பும் சொல்ல உனக்கே வார்த்தை இல்லை. காலம் உள்ள வரைக்கும் பள்ளிக்கூடம் போகும் பள்ளிக்கூடம் போகையில உனக்கெல்லாம் பார்க்க பின்னாடு மரக்கடியே, தாடி பின்னாடு மரக்கடியே. உறவு தருகிறது ஒரு நிமிஷம், பாவை நடந்து பல வருஷம். ஆசைப்பட்டது நன்கொடையே மாமரத்து மாங்கருந்து சிவந்தது போல உன்முகம் கொய்கிறடி. மஞ்சளாரும் காத்திருந்தேன் மணிக்கணக்கா, என்னாலும் வலிக்கிறடி. உன் கையை ஒரு காதலில் வாதாடி, புள்ள புள்ள சாகுறண்டி ஓ மாவண்டி. அத்தமகளே, இது பூச்செடியே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டது நன்கொடையே. தன்னலலா, தானதந்தனலா, தானதந்தனலா, தன்னலதந்தனலா. அம்பட்டெல்லாம் ஒரு ஆசையில ஓஹோ, அந்த வெள்ளையமான மனசார விரும்பலையா, விரும்பினா மட்டும் போதுமா? ஏய், விஷய தெரிஞ்சு அவன் விரும்பக்கூடாது. எந்த ஒரு பெண்ணையும் விரும்புறது முக்கியம் இல்ல, அவளோட மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்பிடக்கூடாது. கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டா பூசலுக்கு தெரிஞ்சா மிதிச்சுக்குவாங்க. ஆக தெரியாம காலை விட்டோம்னா அவதிப்படுறது ரொம்ப தானே. ஆமா, பூசல யாரும் அடிவாங்க. ஏன்டா நீ பார்த்ததெல்லாம் செய்யறதாங்க, உண்மையான காதல பொச்ச பண்ணாது. விருப்பத்தை கேளுங்க பாப்போமா. ஆமையா, அப்ப மனசை நேரம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமா, ஆமா. என்னோட ஆசையை அவகிட்ட சொன்னோம்னா அவளுக்கு புரியும். ஆமா. நம்ம போய் சொல்லிடலாம்னு அவ பக்கத்துல நெருங்கி போயிருவையா. சரி. ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம், ஏன்? எங்க நம்மள பிடிக்கலையோ, நம்மள வேணான்னு சொல்லி ஓரணும் உதச்சு விரட்டிடுறாங்க மனசுல ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? எப்பேற்பட்ட ஒரு வீரனா இருந்தாலும் தன்னோட காதல ஒரு பொண்ணு கிட்ட சொல்ல ஒரு நிமிஷம் மனசுல ஒரு தயக்கம் வரும். ஓஹோ, வருமா இல்லையா? பயந்துகிட்ட ஒடியாந்துடுறது. வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இருக்கிறது இல்ல, எப்படா கூட பாக்குறது, எப்படா கிட்ட உண்மையை சொல்றதே நினைச்சுக்கிறது. எப்படா கூட சொல்றத பாக்கையில தைரியம் அப்பா தாத்தா எப்ப பத்தி வந்துச்சு எனக்கு என்ன புத்தி விறுவிறுன்னு போனேன் கருப்ப காட்டுக்குள்ள. அங்க ஒரு விஷயம் இருக்குதுயா. என்ன கஞ்சா இங்க கைய தம்பி கைய காமிங்க ஏயா வேற கலைஞ்சான்னு பாக்குறது. ஏய், அட வாடா
ஏன் என்ன கஞ்சா கள்ளு சாராயம் வெள்ள அங்கேதான் விக்கிறாங்க. ஆமா கஞ்சா போட்டுக்கிறியா? அதெல்லாம் நம்மள பழக்கல தம்பி. கள்ளு தண்ணி பட்டா சாராயம் ஐயோ முட்டு முன்னவனா அதெல்லாம் இல்லங்க என் பழக்கல. இவன் முகரையெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது. இல்ல இல்ல இதெல்லாம் நம்பர் மாட்டாங்க இருக்கு. ராஜ போதையா ஏய் பிரபு அப்படி ஹரிராம் கேட்டா உனக்கு என்னடா ஆச்சு தெரியல நல்லா தான் இருந்தீங்க. சரி அளவு கிடந்த போதையா சரி அப்படி போதையிலையும் அப்படியே தள்ளாடி வெள்ள மலை காட்டுக்கு வந்துட்டேன். சரி போதையில தடம் புரண்டாலும் இடமாறாத ஆளு நானு ஓஹோ போயிட்டேன். அந்த சண்டாளி வெள்ளிக்க மாடு மலையோரத்துல ஆடு வச்சுக்கிட்டு இருந்தா. என்ன பண்ண? ஆடு வச்சுக்கிட்டு இருந்தா. சரி முடிச்ச போதையில நமக்கு தைரியம் வந்து இருந்தா என்னமோ நடக்க பக்கத்துல அடியே சண்டாளி வெள்ளிக்க என்னைக்கு உன்னைக்கு இந்த வெள்ள மலை காட்டுக்குள்ள பார்த்தனும் என்னைக்கு இந்த இடத்துல உன்னைக்கு நான் பார்த்தனும் அந்த நாள்ல இருபுடைய மனசு எங்கிட்ட நடி யார பார்த்தாலும் உண்மையை பார்க்கிற மாட்டேன் இருக்குது. யாரு பேசுறாலும் நீ பேசுற மாட்டேன் கேக்குது வெள்ளிக்கமா. சரி உன்னைக்கு நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருதா? பாய் போட்டா படுக்க வருதாடி? என் உன்னோட கேட்க என் கண்ணோட ஒரு துரும்பா வருது சண்டாடி. ஒருவருக்கு சோறுனா இந்த விடம்பட விட்டுதா? உன்னைக்கு நினைச்சல விழுதா ஒரு ரெண்டி உன்னை மனசார விரும்புறேன். சைடு மட்டும் சொல்ல முடியுமா? கால முழுவதும் உன்னை கண்களை வச்சு நான் காப்பாற்றணும் சொன்னேன். ஆனா அந்த சண்டாடி அதுக்கு என்ன சொல்லுச்சு? என்னைய பார்த்து கேட்டாயா ஒரு வார்த்தை என்னன்னு? அட போடா குடியார போய் இவங்க ஒரு ஸ்கிரீனை படுத்தா கட்டுகளா. என்னைய பார்த்து கேட்டாயா உங்க இல்ல குடியார பையில கேட்டா நான் குடிக்கிறாளா? நான் குடிச்சு யாரா பாத்துருக்கீங்களா? என்னை பார்த்து குடியார பையில கேட்டா அடியே இன்னைக்கு பாடி குடியாரன்னு கேட்கிறேன். நான் சிறுபடியா இருக்கும் போது மாடு முட்டி செத்து போனாடி அப்பேன். அவன் செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் குடிச்சதில்லை. என்ன வளர்க்கறதுக்காக விடுபட பண்ணைக்கு இருந்தா என் ஆத்தா அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிச்சதில்லை. ஆனா என்னைக்கு சென்றால் என்ன மனசு நினைக்க ஆரம்பிச்சனும் மனசுல நிம்மதி இல்லாம நான் பகல உறக்க இல்லாம என் ஆசைகள்ல ஓங்கிட்ட சொல்லுங்கிற தைரியம் தாண்டி நான் குடிச்சேன். குடிக்காதடி என்னை ஏத்துக்க விளைக்க மாட்டேன். அப்ப தாயாவ உண்மையை சொன்னா ஏ வெள்ளச்சாமி எம்பிட்டு மரியாதை வருது. ஏ வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணன் இருக்கிறாங்க. 7 அண்ணன் எனக்காக 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு வைக்க எனக்கு தலையெழுத்தா? உன்னை பார்க்கணுங்கிற ஆசையிலதாயா நான் இங்க வந்தேன். ஆனா நீ குடியார பையன் தெரிஞ்சிருந்தா உன்னிடமே எப்படி நான் கூட வர்றது? இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லுறேன். நாளைக்கே வேலை வெட்டி வந்துட்டானா என்ன மறந்துட்டு நீ அவ முன்னாடி போயிருப்பாடு என்னடா நிச்சயம்னு கேட்டா பாலா போடுவேன் அப்படி நான் போக மாட்டேன். என்னைக்கு இந்த சண்டால் என்னைய பார்த்து அந்த ஒரு வார்த்தை கேட்டாலும் அன்னைக்கே விட்ட முடிய இன்ன வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லையா? சத்தியமா என்ன நீ உட்கார்ந்து பாட்டுல இருந்துச்சு தப்புனு காரை முடிச்சு போட்டுருங்க. ஆமா தண்ணி குடிக்கிற தப்பு இல்லைன்னா இடத்துல ஆள வச்சு பக்கத்துல அவளுக்காக நான் குடிக்க விட்டேன். ஆமா அந்த சண்டாளில குடிக்கப்பட்ட திருநெல்ல இருந்து என் மனசை கொஞ்சம் அவளுக்கிட்ட ஏத்துக்கிட்டா. என் வெள்ளமா ஏத்துக்கிட்டாயா? 2 பேரும் கும்பா கும்பாதான் இருமனது வருமானம் ஆகிவிட்டது. இருமனது வருமானம் திருமணம் என்று சொல்றார்கள். அந்த நாள்ல இருந்து என்னைய பார்க்காம வெள்ளிக்கு வாழும் அந்த சண்டாளிய பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது. எப்படா பொழுது குடியுமே பார்த்து கிடக்குறேன். எதுக்கு? வெள்ளமலை காட்டு போவேன். காட்டு போய் கணக்காய வெள்ளிய மேல ஆடு ஓட்டிட்டு வந்துருவாங்க. 2 பேரும் அந்த புளிய மரத்தை பொத்துக்குள்ள உள்ள போயிருவாங்க. ஒண்ணும் பண்ணலையா? பட்டி பறிச்சா இல்லையா? ஆட்டு உள்ள போய் ஒளிஞ்சு